டிக்டாக்ல நாங்கள் வீடியோ ஒன்று பதிவேற்றம் செய்யும்போது அல்லது போடும்போது ஒருத்தர் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. 4 பேருக்கு தெரியாதவங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். டிக்டாக் புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யும்போது வீடியோலையும் நீங்கள் ஒரு ஆளை மென்ஷன் பண்ணலாம், அல்லது போஸ்ட் பண்ணும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஒரு ஆளை எழுத்து மூலமாக மென்ஷன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லித்தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் முழுமையாக பாருங்கள். நீங்களும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள், உறவுகள், சகோதரங்களுக்கு வீடியோவை மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இலகுவாக தெரியும் நாங்கள் அவங்களுக்கு அன்புக்குரியவங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம்னு சொல்லி. ஸோ வீடியோ போயிட்டு பாருங்கள். பிரயோசனமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச உறவுகள், நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டிக்டாக் போஸ்ட்டை போடும்போது ஒருத்தருக்கு அதை மென்ஷன் பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விடயம். தெரிஞ்ச நிறைய பேர் இதை இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாதவங்க ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, பிரயோசனமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை தெரியாதவங்க, டிக்டாக்கு புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ண போகிறீங்க. போஸ்ட் பண்ண வரும்போது இதில் பாருங்கள், இதில் டைப் பண்ண சொல்லி இதில் பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் ஹேஷ்டேக். இப்போ இதில் மென்ஷன் சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்குற ஸ்டைலில் சொல்கிறேன்னு சொன்னால் நுழம்புத்திரி மாதிரி இருக்குது பாருங்கள், ஆட் தெரர்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே லிஸ்ட் உங்களுக்கு லைனில் வரும். அப்படி இல்லை ஒரு ஸ்பெஷலாக யாரையும் நீங்கள் மென்ஷன் பண்ண சொன்னால் இதில் பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் டிக்டாக் கம்பெனியை மென்ஷன் பண்ணுறேன். அப்போ பாருங்கள், இதில் டிக்டாக் கொண்டு வரும். ஸோ டிக்டாக் கம்பெனியில் ஐடி எதுன்னு பார்த்துட்டு நாங்கள் அதை சும்மா மென்ஷன் பண்ணலாம். அப்போ இதில் ஏதாவது ஒரு ஐடியை நான் சும்மா மென்ஷன் பண்ணுறேன். இப்போ டிக்டாக் ஷாப் ஒன்று மென்ஷன் பண்ணியாச்சு. இப்படி மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ போட்டுறேன்னு சொன்னால் அவருக்கு உடனடியாக அலர்ட் போகும், உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கின்ற மாதிரி. அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னு சொன்னால் அப்படியே நீங்கள் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ போட்டாச்சு. போட்ட உடனே இதில் பாருங்கள், இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்குது தானே, இதுக்குள்ளே இந்த நட்சத்திரத்தை மாற்றுங்க. சில பேருக்கு இப்படி இருக்காது, டிரெக்டாகவே அட்ன்னு மென்ஷன் இருக்குது அங்கே இருக்கிற மாதிரி. சில பேருக்கு டிரெக்டாக இருக்கும், சில பேருக்கு இப்படி ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் இந்த மென்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இதில் கேட்கும் யாரை நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி. நாங்கள் அப்போ டிக்டாக் டைப் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், டிக்டாக் டைப் பண்ணோன்னே இதுக்கு இழுக்க அந்த ஐடியெல்லாம் பாருங்கள். அப்போ நாங்கள் ஏதாவது இப்போ ஒரு டிக்டாக்கர் ரெண்டு போட்டோம்னு சொன்னால் அவர் ஐடி இதில் மென்ஷன் ஆகிட்டு, அப்போ நாங்கள் இதுக்கு பிறகு வீடியோவை போஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் ஸ்க்ரீன்லேயே அவர பேருக்கும் யார் விரும்பினாலும் அதை தொடரலாம். அப்போ இப்படித்தான் ஒரு ஆளுக்கு வீடியோ போடும்போது நாங்கள் ஐடியை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த விஷயம் தெரியாமல் தான் நிறைய பேர் டிக்டாக்கில் தடவி கொண்டிருக்காங்க, இப்படி ஒரு ஆள் மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ இது பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.